செயின்ட் கிரெகோரி ஆஃப் நிசி. கப்பதோக்கியாவோட கேபிட்டலான செசரியாவில் கிபி 334ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர்களான பேசில் மற்றும் எமிலியா 2 பேருமே புனிதர்கள். அது மட்டும் இல்லாம இவரோட 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் கூட புனிதர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சின்ன வயசுல படிப்புல ரொம்பவே சிறந்தவரா இருந்திருக்காரு. ஆனா சுறுசுறுப்பு இல்லாதவரா இருந்திருக்காரு. ஒரு நாள் ரோமை 12ஆம் படையணியை சேர்ந்த 40 புனிதர்களோட திருப்பண்டம் கிரெகோரியோட வீட்டு அருகே உள்ள ஆலயத்துல நிறுவப்பட்டிருக்கு. இது இவரோட மனசுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிரெகோரி இறை அழைத்தல உணர்ந்தாலும் தான் குருத்துவ வாழ்வுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு முடிவு செஞ்சு திருமணம் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல இறை அழைத்தலுக்கு செவி கொடுத்து 362ஆம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. இவரோட அண்ணன் பேசில் அவர்களால 371ஆம் ஆண்டு ஆயரா உயர்த்தப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல கிரெகோரியால ஆலய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதா குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. ஆளுநர் அவையில ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. ஆயர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ஆனா பேரரசர் கிராசியன் கிரெகோரிய மறுபடியும் ஆயரா நியமிச்சிருக்காரு. ஒரு சில மாதங்கள்ல இவரோட அண்ணன் பேசில் இறந்து போயிருக்காரு. இதுக்கு பிறகு கிரெகோரி கடினமா உழைச்சிருக்காரு. பல மறையுரைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. தன்னோட கடின உழைப்பின் மூலமா தன் மேல சுமத்தப்பட்ட பொய் பழிச்சொல்களுக்கு பதிலளிச்சிருக்காரு. இறுதியா 395ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு கிரெகோரி. ஜனவரி 10 செயின்ட் கிரெகோரி ஆஃப் நிசியோட ஃபீஸ்ட் டே.